வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தெரியாமல் வந்து கேமரா வைக்கிறது, நம்மளை சுற்றி வாட்ச் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட நாளில் இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் இருக்கும். பட் செவ்வாய் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து பார்த்து யோசித்து பண்ணணும். ஏன்னா வந்து அது சாரநாதன் வந்து அங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன வீடு சம்மந்தமான விஷயம், வண்டி சம்மந்தமான விஷயம், சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து ஆட்சி படுத்தணும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி, குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் லத்தாஜிக்கலாக இருந்தீங்கன்னா நஷ்டம் வந்துடும். ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ஏதாவது நிலபுலன்கள் சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் போய் படித்தவங்களுக்குலாம் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷன்ஸோ இருக்கும், என்னடா இதை எடுத்துகிட்டோமே என்று. ஸோ கொஞ்சம் வந்து மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் 10 டேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு நிலபுலன்கள், சொத்துக்கள்லாம் வந்து வாங்கணும், நல்ல ஒரு லோன் போட்டு ஏதாச்சும் பெரிய லெவலில் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா யோசித்து திங்க் பண்ணி வாங்குங்க. என்னை பொறுத்தவரை வந்து இன்னொரு 1 வாரம் 10 நாள் டைம் எடுத்து நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன் வந்து மகர லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து 8ஆம் அதிபதியாக வந்து ஒரு 4ல் இருக்கும்போது வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். தாயாருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண வரும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 4-11ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியை எதிர்பார்ப்பீங்க. பெரிய வருமானங்களை நோக்கி உங்களோட எண்ணங்கள் சொல்லும். குடும்பத்தை வந்து பெரிய லெவல் கொண்டு போகணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து கேது தசாபத்தியந்திரங்கள். கேது வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது எப்படி சொல்கிறோம்னா, கேது வந்து சூரியன் இடத்துல இருக்கும்போது அந்த வேலையை தான் பண்ணுவார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தியங்கள் வந்து சொத்துக்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. மகர லக்னமாக வந்து குரு தசாபத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் இருந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். எல்லாமே வெற்றியாக அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை வந்து மற்றவங்க வாட்ச் பண்ணுறாங்கன்றத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னம் வந்து புதன் தசாபுத்தியந்திரம். புதன் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வந்து வாங்குகிற யோகங்களை கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கொடுத்துருங்க. அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மகர லக்னம் வந்து கேது தசாபதியும் கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் சம்மந்தமான விஷயம், லீகல் சம்மந்தமான விஷயம், கேஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ வரும். மகர லக்னம் வந்து சுக்கிர தசாபதியும் சுக்கிரன் வந்து 5 10ஆம் அதிபதி. ஸோ 5 10ஆம் அதிபதி 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும். குழந்தைகளுடைய வெற்றிகள் சந்தோஷங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை போது ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அதாவது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் போட்டு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரக மாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரக மாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார். அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான். அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான். இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே சரி போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரக மாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்டால் திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரக மாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானட் வந்து அவனுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரக மாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்க, ஒரு 25,000 செலவு பண்ணி இவனை வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரக மாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்கிட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்து கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரக மாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு எனக்கு கிரக மாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்ரு ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.